எனது வலதுபுறத்தில் இருக்கும் சகோதரர் அடுத்த கேள்வியை கேட்கட்டும். என் பெயர் தேவராஜ். நான் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியர், டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸில் சீனியர் மேனேஜராக பணியாற்றுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாலை பொழுது மிக சிறந்த மாலை பொழுது. இந்து மக்கள் இன்று தெளிவு பெற்றிருப்பார்கள் என்று நம்புகிறேன். டாக்டர் ஜாகிர் நாயக் வேதங்களிலிருந்தும் உபநிஷத்திலிருந்தும் கொடுத்த ஆதாரங்களைக் கண்டு நான் அதிசயித்தேன், வியப்படைந்தேன், ஆச்சரியமடைந்தேன். இப்படி நிறைய கூறலாம். டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களுக்கு ஆண்டவனின் அருள் பூர்ணமாக கிடைத்துள்ளது என்று என்னைப் போலவே அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் இஸ்லாத்தில் தெளிவாக உள்ளது. இதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்து மதத்தில் அது தெளிவாக இல்லை. இருக்கிறது, ஆனால் தெளிவாக இல்லை. நிறைய தவறான இடைசெருகல்கள் உள்ளன. நிறைய இடைசெருகல்கள், கருத்துக்கள், நம்பிக்கைகள் அடிப்படையாக உள்ளன. இது அனைத்தும் வித்தியாசமான முறைகளில் உள்ளன. உங்களது நிறுவனத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்து அறிஞர்களையும் இந்து மக்களையும் அழைத்து ஒரு விவாதம் நடத்தினால் பல உண்மைகள் உலகிற்கு தெரிய வரும். இதன் மூலம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே நெருக்கம் ஏற்படும். ஒன்றாக இருந்து ஒன்றாக இணைந்து இந்த நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் அமைதியையும் வளர்ச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த முடியும். நன்றி. சகோதரர் கொடுத்தது அருமையான யோசனை. நான் அவரை பாராட்டுகிறேன். அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்துக்கள் மட்டுமல்லாமல் முஸ்லிம்களின் கண்களும் திறக்கும் வண்ணமாக இருந்தது. முஸ்லிம்களுக்கும் இது பொருந்தும். சகோதரரே, என்ன சொல்கிறீர்கள்? உண்மையா இல்லையா? அவர் சொன்னது நல்ல யோசனை. நாம் இந்து அறிஞர்களை வரவழைத்து விவாதம் நடத்த வேண்டும் என்றார். பேச்சுவார்த்தை என்று நான் சொல்வேன். மேலும் சொற்பொழிவை ஆரம்பிக்கும் முன்பு திருக்குரானின் வசனம் ஒன்றை நான் சொன்னேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதைத்தான் நானும் செய்கிறேன். இந்தியாவின் பல பாகங்களுக்கும் உலகின் பல பாகங்களுக்கும் செல்கிறேன். கிறிஸ்தவ மற்றும் இந்து மத அறிஞர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன். நான் வெறும் மாணவன் தான். நான் அறிஞன் அல்ல, நான் ஒரு மாணவன். மதங்களை ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு மாணவன். இந்து மத போதகர்களோடு மும்பையிலும் கேரளாவிலும் விவாதம் நடத்தியிருக்கிறேன். இப்பொழுது பெங்களூரில் இருந்தும் எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த சில மாதங்களில் அங்கு செல்வேன். ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பிரபலமானவர். 40 நாடுகளுக்கு மேல் வாழும் கலை என்னும் அவரது மையங்கள் உள்ளன. அதே போல் சென்னையிலும் யாராவது ஒரு சகோதரர் இங்கிருக்கும் போதகரோடு ஒரே மேடையில் நான் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யலாம். போன முறை சென்னை வந்த பொழுது சங்கராச்சாரியாவிடம் பேசினேன். காஞ்சியின் சங்கராச்சாரியார் சில மாதங்களுக்கு முன்பு. நாங்கள் அப்பொழுது பாபரி மஸ்ஜிதை குறித்து பேசினோம். அவர் கேள்விகள் கேட்டார். நான் பதிலளித்தேன், தெளிவுபடுத்தினேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நான் விரும்புகிறேன். பொதுவான உடன்படிக்கைக்கு வர விரும்புகிறோம். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் யாரா இருந்தாலும் ஏற்பாடு செய்யுங்கள். பேச்சுவார்த்தை நடத்தலாம். பொதுவான உடன்பாட்டிற்கு வரலாம். ஆனால் நல்ல அறிஞராக அழைத்து வாருங்கள். நிறைய விஷயங்களை பற்றி தெரிந்தவராக, சங்கராச்சாரியாவோ இல்லை அவரையும் விட பெரியவராகவோ நாம் பொதுவான உடன்பாட்டிற்கு வந்து ஒற்றுமையாக வாழ்ந்து சிறந்த இந்தியாவை உருவாக்குவோம்.